ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாவதுல ஒரு முக்கியமான பாடம் சிலப்பதிகாரம். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். சின்னது தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டு கேட்பாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். இந்த பாட்டு கொடுத்து எந்த ரூல்னு கேட்பாங்க. இது எப்படி ஷார்ட் வச்சுக்கோங்கன்னா, தீஞ்ச மலை, தீஞ்சனா திங்கள், இஞ்ச அலை வந்துடும், ஞா வந்துடும், மலை தீஞ்ச மலை. சரிங்களா? திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலதல், மேரு இமயமலை, திகிரி ஆணிச்சக்கரம். திங்கக்கிழமை நிலாச்சோறு கொடுக்குறாங்க. கொங்கு மகரந்தம், கொங்கு நாட்டு மகர், அலர் மலர், மேரு இமயமலை. மேரு இமயமலை, மேரு வந்து நேருன்னு போட்டுங்க, நேரு இமயமலைக்கு போகிறாரு. திகிரி யானை சக்கரம், யானையை பார்த்தா திகு திகுன்னு இருக்குது. அலி கருணை, கருணை அளிக்கணும் எல்லாரும். இந்த பாடல் இயற்றியது வந்து இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இது எப்படி அமைச்சிங்கன்னா, சிலம்பரசன் அடின்னு அடிக்கிறான். ஓகேவா? அடி சிலம்பரசன்னா சிலப்பதிகாரம், அடினா இளங்கோவடிகள். என்ன மறுப்புனா சேர மறுப்பு. ஓகேவா? சிலம்ப சேது, சிலம்ப சேது. ஓகேவா? காலம் 2ஆம் நூற்றாண்டு. சிம்பு வந்து 2 வயசுலேருந்து படம் நடிக்கிறான் அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து தமிழ் முதல் காப்பியம், 50 காப்பியங்கள் ஒன்று. 50 காப்பியம் 5 இருக்குல்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாட்டு கொண்ட லெகசி. அதில் 5ல் இதான் முதல் காப்பியம். ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க. ஏன்னா 3 தமிழும் வரும், 7 இசை நாடகம் 3மே இல்லை வரும். அதனால் முத்தமிழ் காப்பியம். குடிமிழ் காப்பியம் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மற்ற எல்லா நூலுமே வந்து அரசனை பற்றி இருக்கும், இன்னும் வேறு ஏதாவது மன்னன், குறுநில மன்னன் இதாக ஒன்று இருக்கும். ஆனால் இந்த நூல் மட்டும்தான் மக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதோடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை 2மே இரட்டை காப்பியம். ஓகேவா? இந்த இது பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லித்தரேன், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோன் மூலிமா தான் போடுறேன். நான் வந்து இப்போ எக்ஸாம் வச்சு பாஸ் ஆகிட்டேன். சென்னை விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஜிகே சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.